friends, today we discuss about the topic clutch. So clutch is nothing but a transmission device which is used to engage and disengage the power from the engine to the rest of the system. Mostly it can be used in the automobiles. Location எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா in between the engine and the transmission system அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகிருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இஸ் டிரான்ஸ்மிட் டு தி வீல்ஸ். சப்போஸ் கிளச் இட்ஸ் நாட் என்கேஜ்டு, கிளச் என்கேஜ் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து வீலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும், வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் எடுத்துங்க. டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக் எடுத்துங்க. பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளச்சை வந்து நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ஜின் வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும், பட் ஆனால் வெஹிக்கிள் வந்து ஸ்டாப்பில் இருக்கும். இதே நீங்கள் கிளச்சை என்கேஜ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் தி கிளச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கிளச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கிளச் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா டிஸ்கனெக்ட் தி ஷாஃப்ட், அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கான்ஸ்டன்ட் டார்க் மெயின்டைன் பண்ணுறதுக்காக we can use தி கிளச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் கிளச். பிரின்சிபல் ஆஃப் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ், இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தா தேர் வில் பி தி 5 டைப்ஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் ஆர் த என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆர் தி பிளேட் கிளச்சஸ், நெக்ஸ்ட் வந்து கோன் கிளச்சஸ், சென்ட்ரிஃபிகல் கிளச்சஸ், ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் ரிம் கிளச்சஸ், ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கான்டாக்டிங் ரிம் கிளச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் தி டிஸ்க் ஆர் தி பிளேட் கிளச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக செப்பரேட் ஆகுது. என்னென்ன செப்பரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளச் அண்டு மல்டிபிள் பிளேட் கிளச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆர் தி பிளேட் கிளச்சஸ் அண்டு கோன் கிளச்சஸ், அது ரெண்டுமே என்ன சொல்லுவோம்னா ஆக்சியல் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரிஃபிகல் இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் ரிம் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்டாக்டிங் ரிம் கிளச்சஸ் என்ன சொல்லுவோம்னா ரேடியல் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ்னால் டிஸ்க்கும் கோனும் சேர்ந்து தான் ஆக்சியல் ஃப்ரிக்ஷன் கிளச்சு. ரேடியல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகலும் இன்டர்னல் எக்ஸ்பாண்டிங் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டிங் கிளச்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ். காமனாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் வுட்டு, கார்க்கு, லெதரு, இல்லைனா அஸ்பிட்டோ பேஸ்டு ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல், இல்லைனா பவுடர் மெட்டீரியல் பேஸ்டு ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி ஹை அண்ட் யூனிஃபார்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ யூனிஃபார்ம் ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஹை யூனிஃபார்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டிஸ் மெயினாக தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஏபிள் டு பிட்ஸ் அண்ட் வித் ஹை டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் எபிலிட்டி டு பிட்ஸ் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, தட் மீன்ஸ் ஹீட் கண்டக்டிவிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் தி ஹை ரெசிஸ்டன்ஸ் டு வியர். ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் டு வியரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க த டிசைன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க எந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி, அதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர் தியரி. இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா we can டிசைன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 2 அசம்ஷனில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஒன்று யூனிஃபார்ம் ப்ரெஷர், யூனிஃபார்ம் வியர் தியரி. யூனிஃபார்ம் ப்ரெஷர் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வில் பி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் வியர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் வியர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் தட் ஒர்க் இஸ் எவ்வளோ ரேட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்குறோம். யூனிஃபார்ம் ப்ரெஷர் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏரியாவோட ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் என்ன ஃபார்முலானா A = π × R1² - R2². R1 என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ், R2 வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர், அதுக்கு என்ன ஃபார்முலா P = ஃபோர்ஸ்/ஏரியா, W/ஏரியான்னு சொல்லுவோம். W ஆல்ரெடி ஏரியா நமக்கு தெரியும், π × R1² - R2². இந்த ஃபார்முலா எல்லாமே இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். மெயின் ரேடியஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா R = யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிக்கு மீன் ரேடியஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்துச்சிங்க. R = 2/3 R1³ - R2³ R1² - R2² அப்படின்னு சொல்லுவோம் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு
யூனிஃபார்ம் வியர் தியரி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் த இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் வேரிஸ் இன்வர்ஸ்லி வித் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பிஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சி இஸ் நத்திங் பட் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டினோட் பண்ணுது. ஆர் அதர்வைஸ் இந்த ஃபார்முலா வி கேன் ரீரைட் அஸ் பி ஈக்குவல் டு சி பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சப்போஸ் 2 ரேடியஸு அதாவது அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ப்ரெஷர் இன்னர் ப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா P1 இன்ட்டு R1 ஈக்குவல் டு P2 இன்ட்டு R2 ஈக்குவல் டு C அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டோட்டல் ஃபோர்ஸு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் த்ரஸ்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் டு 2πc இன்ட்டு R1 மைனஸ் R2. மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். W ஈக்குவல் டு 2π into C is nothing but a constant value, R1 minus R2 அப்படின்னு சொல்லுவோம். R1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ், R2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ். இப்போ யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு மீன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் வியர் தியரி யூனிஃபார்ம் ப்ரெஷருக்கு 2/3 R1 கியூப் மைனஸ் R2 கியூப் பை R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர். யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு என்ன ஃபார்முலா, மீன் ரேடியஸ் என்ன ஃபார்முலானா 1/2 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் தி கிளச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆர் பிளேட் கிளச்சில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளச்சு, அதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளேட் கிளச் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பிளேட் கிளச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் டார்க் கண்டுபிடிக்க ஜென்ரல் ஃபார்முலா T ஈக்குவல் டு N இன்ட்டு மியூ இன்ட்டு W இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிங்கிள் பிளேட் கிளச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பிளேட் கிளச்சுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் 2, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் சைட் ஆஃப் தி டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லேயே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா N ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் மல்டிபிள் பிளேட் கிளச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க, ஜென்ரல் ஃபார்முலா T ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா N இன்ட்டு மியூ இன்ட்டு WR. இங்கே என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க, ஸோ தேர் வில் பி அ ஃபார்முலா N1 ப்ளஸ் N2 மைனஸ் 1, N1 ப்ளஸ் N2 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். N1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆன் தி டிரைவிங் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். N2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆன் தி ட்ரிவன் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. N1 வேல்யூ எவ்வளோ, N2 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி N கண்டுபிடிச்சிடலாம். மியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், Wன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் டு என்கேஜ் தி கிளச். கொஸ்டினில் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, யூனிஃபார்ம் வியர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். பேஸ்ட் அப்பான் வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கணும். யூனிஃபார்ம் வியர் தியரி அப்படின்னா வந்து டபிள்யூட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் டு 2πc இன்ட்டு R1 மைனஸ் R2. R அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியருக்கு R கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு R1 ப்ளஸ் R2. சப்போஸ் யூனிஃபார்ம் ப்ரெஷர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. W ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு R1 மைனஸ் R2 ஸ்கொயர் இன்ட்டு பின்னு சொல்லுவோம். R கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, யூனிஃபார்ம் ப்ரெஷராக இருந்தால் 2/3 இன்ட்டு R1 கியூப் மைனஸ் R2 கியூப் டிவைட் பை R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி வந்து நியூ கிளச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வி ஜஸ்ட் அது கன்சிடர் தி யூனிஃபார்ம் ப்ரெஷர் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓல்டு கிளச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூனிஃபார்ம் வியர் ப்ராப்ளம், ஓல்டு கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வான் கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. வான் WORN வான் கிளச் அப்படின்னு கொடுத்துருந்தா அது யூனிஃபார்ம் வியர் ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சப்போஸ் கொஷினில் எதுவுமே கொடுக்கல, யூனிஃபார்ம் ப்ரெஷர்னு கொடுக்கல, யூனிஃபார்ம் வியர்னு கொடுக்கல, நாம் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா யூனிஃபார்ம் வியர் தியரியாக எடுத்துக்கணும், எதுவுமே கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் எப்பயுமே வந்து எங்கே இருக்கும், 2 ரேடியஸ் இருக்குது, 2 இது இருக்குது. அப்போ ப்ரெஷர் எந்த இடத்துல இப்படி இருக்குது, 2 சர்க்கிள் இருக்குன்னா ப்ரெஷர் எப்போ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஷுட் பி மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷர் ஷுட் பி மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஷுட் பி மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் தி இன்னர் ரேடியஸ், மினிமம் அட் தி அவுட்டர் ரேடியஸ். சப்போஸ் கொஷினில் மேக்ஸிமம் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா Pmax ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு C அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எங்கே மேக்ஸிமம் இருக்கும், R2, அதாவது இன்னர் ரேடியஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லுவோம். மினிமம் ப்ரெஷர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா P மினிமம் R1 ஈக்குவல் டு C. ஹியர் R1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ், அவுட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து மினிமம் இருக்கும். இது ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ப்ரெஷர் மினிமம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் ஆவரேஜ் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, W/π/R1² மைனஸ் R2 ஸ்கொயர். ஆவரேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். W/π/R1² மைனஸ் R2 ஸ்கொயர். கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் ஆகட்டும் மல்டிபிள் பிளேட் ஆகட்டும் டார்க் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. T = N × μ × W × R அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பிளேட் கிளச்சு ப்ராப்ளமாக மல்டிபிள் பிளேட் கிளச் ப்ராப்ளமாக பார்க்கணும். சிங்கிள் பிளேட் கிளச் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட N வேல்யூ வந்து நம்ம 2ன்னு எடுத்துப்போம். டைரெக்டாகவே கொஷின் கொடுக்கல. சிங்கிள் பிளேட் கிளச்னாவே என்னோட வேல்யூ 2 தான். மல்டிபிள் பிளேட் கிளச் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த N எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1 + N2 - 1 அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி N1 என்னன்னு சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆன் தி டிரைவிங் ஷாஃப்ட், நம்பர் ஆஃப் டிஸ்க் ஆன் தி ட்ரிவன் ஷாஃப்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம N கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ அது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. டபிள்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் டு என்கேஜ் தி கிளச். ஆல்ரெடி சொன்னது தான். சப்போஸ் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு தான் ஃபார்முலா P/π/R1² மைனஸ் R2 ஸ்கொயர். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிக்கு ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 × R1³ மைனஸ் R2³ R1² மைனஸ் R2 ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிஃபார்ம் ப்ரெஷர் இல்லாமல் கொஷினில் எதுவுமே கொடுக்கல. யூனிஃபார்ம் ப்ரெஷரில் சால்வ் பண்ணுங்கள், யூனிஃபார்ம் வியர் தியரியில் சால்வ் பண்ணுங்கள், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வி கன்சிடர் தி யூனிஃபார்ம் வியர் தியரி. யூனிஃபார்ம் வியர் தியரியை எடுத்தோம்னா இப்போ இந்த இதுக்கு W கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W = 2πc × R1 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூனிஃபார்ம் வியர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 × R1 + R2. R1ன்றது அவுட்டர் ரேடியஸ், R2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளேட்ஸ் வந்து என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் +1. இதுதான் வந்து ஃபார்முலா +1 அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் பிளேட் கிளச்சுனா வந்து N = 2, மல்டிபிள் கிளச்சுனா இந்த ஃபார்முலா, uniform pressure theory, uniform wear theory. So formula is the most important to solve the problem. Thank you.